சங்கீதம் 23 அவர் உங்களுக்காக தினமும் செய்யும் அழகான காரியங்களைப் பற்றி நமக்குச் சொல்லும் 7 விஷயங்கள். டேவிட், இன்று காலையில் நான் சங்கீதம் 23 படித்தேன். ஒவ்வொரு முறையும் அதை வாசிக்கும்போது அது ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கிறது. அதில் தேவன் நமக்காக தினமும் செய்யும் அழகான காரியங்கள் எவ்வளவு ஆழமானவை தெரியுமா? ஆம் மரியா, சங்கீதம் 23 என்பது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. அது ஒரு உறுதி, அது ஒரு வாக்குறுதி, அது ஒரு வாழ்வியல் அனுபவம். அந்த 7 விஷயங்களை நாம் ஒன்று ஒன்றாக பார்ப்போமா? ஆமாம், அது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மைகள். முதல், அவர் உங்களுக்கு உணவு வழங்குகிறார். கர்த்தர் என் மேய்ப்பன், எனக்கு பற்றாக்குறை ஏற்படாது. இந்த வசனம் என்னை மிகவும் நம்பிக்கையூட்டுகிறது. எனக்கு பற்றாக்குறை ஏற்படாது. என்ன ஒரு வாக்குறுதி! அதுதான், தேவன் நம் தேவைகளை அறிந்திருக்கிறார். நமக்கு தேவையானதை அவர் தருகிறார். அது உணவு மட்டுமல்ல, மன அமைதி, உறவு, வேலை, ஆரோக்கியம் எல்லாமே. ஒரு மேய்ப்பான் தனது ஆடுகளை பசுமையான மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வது போல தேவன் நம்மை சரியான இடத்துக்கு அழைத்துச் செல்கிறார். நமக்கு சம்டைம்ஸ் தேவையானதை விட அவர் தருவது மிகுதியான ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் நாம் அதை உணர மறந்துவிடுகிறோம். பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை என்றால் செல்வம் நிறைந்த வாழ்க்கை என்று அர்த்தமில்லை. அது தேவனில் திருப்தியுள்ள வாழ்க்கை. ஆமாம், அவர் தினமும் நம்மை கவனிக்கிறார். நம்முடைய சிறிய தேவைகளையும் கூட அவர் தவறவிட மாட்டார். 2, அவர் உங்களுக்கு அமைதி அளிக்கிறார். அவர் என்னை படுக்க வைக்கிறார். அமைதியான நீர்நிலைகள் வழியாக என்னை நடத்துகிறார். இந்த வசனம் மிகவும் அழகான காட்சி உருவாக்குகிறது. அமைதியான நீர்நிலைகள், அது மன அமைதியை குறிக்கிறது. இன்றைய உலகில் அமைதி மிகவும் அரிது. வேலை அழுத்தம், குடும்ப பிரச்சினைகள், எதிர்கால பயம் இவையெல்லாம் நம்மை கலங்க வைக்கின்றன. ஆனால் தேவன் நம்மை படுக்க வைக்கிறார் என்று சொல்லுகிறது. அதாவது அவர் நம்மை ஓய்வில் வைத்திருக்கிறார். நான் பல நேரங்களில் பதற்றமாக இருந்தபோது சங்கீதம் 23 மெதுவாக சொல்லிக் கொண்டால் உள்ளம் அமைதியாகிவிடும். அமைதி என்பது சூழ்நிலை இல்லாதது அல்ல. அது தேவன் நம்முடன் இருக்கிறார் என்ற நிச்சயம். அவர் நம்மை ஓய்வுக்கு அழைக்கிறார். நம்முடைய சுமைகளை அவர் எடுத்துக்கொள்கிறார். 3, அவர் உங்கள் காயங்களை குணப்படுத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார். இந்த வசனம் மிகவும் ஆழமானது. உடல் காயங்களை விட மன காயங்கள் அதிக வலி தருகின்றன. துரோகம், இழப்பு, தோல்வி இவை ஆன்மாவை உடைக்கும். ஆனால் தேவன் மீட்டெடுக்கிறார். அதாவது உடைந்ததை மீண்டும் சீர் செய்கிறார். அவர் நம்மை குற்ற உணர்விலிருந்து விடுவிக்கிறார். நம்மை புதியதாக மாற்றுகிறார். ஒரு உடைந்த இதயம் கூட தேவனுடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. 4, கடினமான காலங்களில் அவர் உங்களை பாதுகாக்கிறார். நான் மரண இருள் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்தாலும் நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள். இந்த வசனம் பயமுள்ள சூழ்நிலையைப் பற்றி பேசுகிறது. ஆமாம், வாழ்க்கையில் பள்ளத்தாக்கு காலங்கள் வரும். நோய், கடன், உறவின் சிக்கல்கள். ஆனால் கவனிக்கவும், வசனம் சொல்லவில்லை நான் பள்ளத்தாக்கில் தங்குவேன் என்று. அது நடந்தாலும் என்று சொல்கிறது. அதாவது அது தற்காலிகம். மேலும் அவர் நம்முடன் இருக்கிறார். அவரது கோலும் தடியும் வழிகாட்டலும் பாதுகாப்பும். இருளில் கூட அவர் வெளிச்சமாக இருக்கிறார். 5, அவர் உங்களுக்கு வெற்றியை தருகிறார். என் எதிரிகளின் முன்னிலையில் நீங்கள் எனக்கு முன் ஒரு மேஜையை தயார் செய்கிறீர்கள். இந்த காட்சி மிகவும் சக்தி வாய்ந்தது. எதிரிகள் பார்க்கும் முன்னிலையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை அவமானத்திலிருந்து உயர்த்துகிறார். வெற்றி என்பது பழிவாங்குதல் அல்ல, அது தேவன் தரும் உயர்வு. அவர் நம்மை மறைத்து அல்ல, வெளிப்படையாக ஆசீர்வதிக்கிறார். 6, அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தருகிறார். அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எண்ணெய் என்பது வேதாகமத்தில் மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஆம், அது ஆனந்த எண்ணெய் என்று அழைக்கப்பட்டது. தேவன் நமக்கு வெறும் வாழ்வை மட்டும் தரவில்லை, நிறைந்த வாழ்வை தருகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது மிகுதியான ஆசீர்வாதம். மகிழ்ச்சி சூழ்நிலையால் வராது, அது தேவனுடைய அபிஷேகத்தால் வருகிறது. 7, அவர் உங்களுக்கு பாதுகாப்பைத் தருகிறார்.
நான் கர்த்தருடைய ஆலயத்தில் என்றென்றும் குடியிருப்பேன். இது நம்பிக்கையின் உச்சம். அவர் நம்மை இங்கே மட்டுமல்ல என்றும் காக்கிறார். அவருடைய சந்நிதியில் இருப்பது அதுவே உண்மையான பாதுகாப்பு. பயமில்லாத நிலை, நிரந்தர உறுதி. சங்கீதம் 23 என்பது ஒரு பிரார்த்தனை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை அனுபவம். மரியா, இன்று நாம் பார்த்த அந்த 7 உண்மைகள், உணவு, அமைதி, குணப்படுத்துதல், பாதுகாப்பு, வெற்றி, மகிழ்ச்சி, நிரந்தர உறுதி, இவையெல்லாம் தேவன் தினமும் செய்கிற காரியங்கள். ஆமாம் டேவிட், நாம் அவற்றை உணர்ந்து நன்றி சொல்ல வேண்டும். சங்கீதம் 23 நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? என்ன? நாம் ஒருபோதும் தனியாக இல்லை. ஆமேன். அவர் நம்முடன் இருக்கிறார், இன்று, நாளை என்றும். இப்போது நாம் திருப்பாடல் 23 சொல்லுவோமா? ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கழியும் என்னைத் தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இந்த கதையை கேளுங்கள். மேய்ப்பானின் நிழலில் ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை சீராக இல்லை. வேலை இழந்தான். குடும்பத்தில் பிரச்சினைகள். நண்பர்கள் விலகினர். இரவு நேரங்களில் அவன் தனியாக அமர்ந்து வானத்தை பார்த்துக்கொண்டு, ஏன் என் வாழ்க்கை இப்படியாகிவிட்டது என்று கேள்வி கேட்டான். ஒருநாள் அவன் பாட்டி அவனிடம் ஒரு சிறிய வேதாகமத்தை கொடுத்தாள். மகனே, சங்கீதம் 23 வாசித்துப் பார் என்றாள். அந்த இரவு அருள் மெதுவாக வாசிக்கத் தொடங்கினான். கர்த்தர் என் மேய்ப்பான், எனக்கு பற்றாக்குறை ஏற்படாது. அந்த வார்த்தை அவன் இதயத்தில் ஒலித்தது. எனக்கு பற்றாக்குறை ஏற்படாது. அவன் சிந்தித்தான். நான் இப்போது வேலை இழந்திருக்கிறேன், ஆனாலும் தேவன் என்னை விட்டுவிடவில்லையே. அடுத்த வசனம், அவர் என்னை பசுமையான புல்வெளிகளில் படுக்க வைக்கிறார். அமைதியான நீர்நிலைகள் வழியாக நடத்துகிறார். அவன் உணர்ந்தான், அவன் மனம்தான் சோர்ந்து போயிருந்தது. தேவன் அவனை ஓய்வுக்கு கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறார். சில நாட்களில் அருள் தினமும் காலை அந்த சங்கீதத்தை வாசிக்கத் தொடங்கினான். அவன் உள்ளத்தில் ஒரு அமைதி உருவானது. சூழ்நிலை மாறவில்லை, ஆனால் அவன் மனம் மாறத் தொடங்கியது. ஒரு நாள் அவன் திடீரென ஒரு வேலைவாய்ப்பு அழைப்பு பெற்றான். அது அவன் எதிர்பார்த்ததை விட சிறந்தது. அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் நினைத்தான், என் எதிரிகளின் முன்னிலையில் அவர் எனக்கு முன் ஒரு மேஜையை தயார் செய்கிறார். அவன் வாழ்க்கை மெதுவாக சரியாகத் தொடங்கியது. ஆனால் அவன் உணர்ந்த முக்கியமான உண்மை என்னவென்றால், தேவன் அவனுடன் இருந்தார், பள்ளத்தாக்கில் கூட. ஒரு மாலை அவன் மீண்டும் வானத்தை பார்த்து சொன்னான், கர்த்தாவே, நான் எங்கு சென்றாலும் நீங்களே என் மேய்ப்பான். நான் ஒருபோதும் தனியாக இல்லை. அவன் வாழ்க்கை முழுமையாக பிரச்சனையற்றதாக மாறவில்லை. ஆனால் அவன் இதயம் உறுதியானது. ஏனெனில் அவன் மேய்ப்பானின் நிழலில் வாழ கற்றுக்கொண்டான். நாம் இப்போது ஜெபிப்போமா? கர்த்தாவே, நீங்கள் என் மேய்ப்பான், எனக்கு பற்றாக்குறை ஏற்படாது என்று வாக்குறுதி அளித்தீர். இன்று என் வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். என் பொருளாதார தேவைகள், என் குடும்ப தேவைகள், என் உள்ளத்தின் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கரங்களில் வைக்கிறேன். நீங்கள் போதுமானவர். என் தலையை ஆனந்த எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நன்றி கர்த்தாவே. உங்கள் நன்மையும் கிருபையும் என் வாழ்நாள் முழுவதும் என்னைத் தொடரட்டும். உங்கள் ஆலயத்தில் என்றென்றும் குடியிருக்கிற நம்பிக்கையை எனக்குத் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன். ஆமேன்.